Education Voice. Now we are studying to our liberation. இப்பொழுது நாங்கள் கற்கிறோம் எங்கள் விடுதலைக்காக. Dear parents, dear students, நான் இன்று ஆங்கில கல்வி இங்கிலீஷ் நாலேஜை ஒரு அறிவாக பெற்றுக்கொள்ளுதல் சம்பந்தமாக சில விடயங்களை கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையில் மொழி என்ற அடிப்படையில் ஆங்கிலம் ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், ஒரு சர்வதேச மொழியாக கருதப்படுகின்றது. இலங்கை போன்ற நாடுகளில் அது ஒரு முக்கியமான மொழியாகவே கருதப்படுகின்றது. அத்தோடு ஆங்கிலத்தை கற்றுக்கொள்பவன் ஒரு தொழில்நுட்ப NBQ தொழில்நுட்ப துறை தொடர்பான கல்வியை பெறுவதாக கருதி கொள்கிறார்கள். ஆங்கில கல்வியை உடையவர்கள் தொழில்நுட்ப கல்வி அறிவுடையவர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் ஒரு NBQ தரத்தை உடைய ஒரு தகமையை பெறுகிறார்கள். அத்தோடு இந்த ஆங்கில கல்வி ஒரு GC சாதாரண தரத்திலே ஆங்கிலம் என்ற பாடத்தில் ஒரு கிரெடிட் பாஸ் இருந்தால்தான் ஒரு சட்டத்துறைக்கு, ஒரு சட்ட கல்லூரிக்கு விண்ணப்பம் செய்ய முடியும். அதே போன்று ஒரு சட்ட பீடத்திற்கு விண்ணப்பம் செய்ய முடியும். ஆங்கிலம் அதே போல் பல்வேறு விதமான போட்டி பரீட்சைகளுக்கும் தாய்மொழியோடு சேர்த்து ஆங்கிலத்தையும் இங்கிலீஷையும் ஒரு கிரெடிட் தகமையை எதிர்பார்க்கின்றார்கள். உதாரணமாக ஆங்கிலம் கற்ற ஒரு ஆங்கிலத்தில் டிப்ளமா செய்பவர் அவர் NBQ 4 என்ற லெவலை அடைகின்றார். எனவே NBQ தரத்தை உடைய இந்த ஆங்கில கல்வியை நாம் எல்லோரும் சரளமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதற்குரிய நாலேஜ் எங்களுக்கு வேண்டும். ஆங்கிலம் எம்மை வாழ வைக்கும். ஆங்கில கல்வியின் ஊடாக பல்வேறு சாதனைகளை, பல்வேறு பாஸ்வேர்டு கடவுள் சொற்களை ஏற்படுத்தக்கூடியதான் ஆங்கிலம். ஒரு மாணவனின் பல்வேறு விதமான துறைகளை அவர் அடைந்து கொள்வதற்கும், IT போன்ற துறைகளை சாதிப்பதற்கும், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் போன்ற துறைகளில் உச்சம் தொடுவதற்கும் அவருக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அவசியம். எனவே கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள், குறிப்பாக வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கூடுதலாக இங்கிலீஷ் லாங்குவேஜை ஒரு முக்கியமான மொழியாக எடுத்து கற்று முன்னேற வேண்டும். இங்கிலீஷை சரளமாக பேசுவதற்கும் இங்கிலீஷுக்குரிய நேரத்தை கூடுதலாகவும் ஒதுக்கி ஆங்கில மொழியில் பாண்டித்யம் அடைந்து நாம் எல்லோரும் முன்னேற வேண்டும். ஆங்கிலம் அதற்கு தடையாக இருத்தல் என்ற விடயம் இல்லாது ஒழிக்கப்பட வேண்டும். எனவே இங்கிலீஷ் மொழியில் எல்லோரும் சிறந்த தகமையை பெறுவதற்கு முயற்சி செய்வோமாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.